குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. எக்ஸாம் எழுதுகிறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு குறிங்க, தெரியாத கொஷினை யோசிச்சுட்டு கடைசியில் மனசு என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக குறிங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் 100க்கு 90 கொஷினுக்கு மேலே அடிப்பீங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் 61வது கேள்வி, தனிந்தது என்ற சொல்லின் வேறு சொல்லை எடுத்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தனி. நெக்ஸ்ட் 62வது கொஸ்டின், தருக என்ற சொல்லின் வேறு சொல்லை கண்டறிந்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தா. 63வது கேள்வி, சோ ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மதில். நெக்ஸ்ட் 64வது கொஸ்டின், மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மா அப்படின்னா பெரிய. நெக்ஸ்ட் 65வது கொஸ்டின், பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கடல். நெக்ஸ்ட் 66வது கொஸ்டின், கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாண்டியர்கள். நெக்ஸ்ட் 67வது கேள்வி, புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி. நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின், பொறுத்துக. தத்துவ தரிசனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன். நெக்ஸ்ட் பிடி சாம்பல் அண்ணா. நெக்ஸ்ட் வந்துட்டு தாலாட்டு, தாலாட்டுக்கு வந்து ஜெயகாந்தன். நெக்ஸ்ட் மிட்டாய்க்காரன். விடை பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2 1 4 3. நெக்ஸ்ட் 69வது கேள்வி, வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ தூது. நெக்ஸ்ட் 70வது கேள்வி, ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 7. நெக்ஸ்ட் 71வது கேள்வி, உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பல்லு. நெக்ஸ்ட் 72வது கேள்வி, அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நான் கண்ட பாரதம். நெக்ஸ்ட் 73வது கேள்வி, பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோழ நாடு. நெக்ஸ்ட் 74வது கேள்வி, இலக்கண குறிப்பறிதல் சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக. சால அப்படின்னா வந்துட்டு பெரிய அப்படின்னு அர்த்தம். அதனோட இது வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உரிச்சொற்றொடர். நெக்ஸ்ட் 75வது கேள்வி, பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகை, மல்லிகைனா வந்துட்டு பொருட்பெயர். செகண்ட் வந்துட்டு பள்ளி, இது வந்துட்டு இடப்பெயர். 3வது வந்துட்டு கிளை, இது வந்துட்டு சினைப்பெயர். 4 வந்துட்டு இனிமை பண்பு பெயர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 3 1 2. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் 76வது கேள்வி, பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருத்தமற்றன்னு இருக்கு. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காலப்பெயர் செம்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு சினை பெயர் கண், இது வந்துட்டு கரெக்டு. தேர்ட் வந்துட்டு பண்பு பெயர், இது வந்துட்டு ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ராங்கு. ஃபோர்த் வந்துட்டு தொழில் பெயர் ஆடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு. கொஷின் பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற பெயர்ச்சொல் அப்படிங்காங்க. அதனால் ஆப்ஷன் ஏ ஏ சி இந்த ரெண்டுமே வந்துட்டு ராங் ஆன்சர். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 77வது கேள்வி, ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவி உள்ளது. ஆப்ஷன் டி ஆத்தூர். நெக்ஸ்ட் 78வது கேள்வி, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். ஆப்ஷன் சி பெருந்தலைவர் காமராஜர். எம்ஜிஆருக்கு வந்துட்டு சத்துணவு திட்டம்னு ஒரு. நெக்ஸ்ட் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜி.யு. போப். நெக்ஸ்ட் 80வது கேள்வி, வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்தனம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வரும் கைஸ்.